கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்தலை இந்த காலை வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமில்லாமல் அடியன் சார்ந்திருக்கக்கூடிய லிங்கராஜ்புரம் நியூ கிரியேஷன் பைபிள் ஸ்டூடெண்ட் சார்பாக கூட இந்த காலை வேளை அன்பின் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக அன்புக்குரிய சகோதரர்களே, 2026 மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை. அப்போ விசேஷமாக 2 ஞாயிற்றுக்கிழமைகள் என்ன பண்ணியிருக்கிறோம், கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு கூட என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய கிருபையில் நம்ம கூடியிருக்கிறோம் தேவனுடைய மன்னாவை நாம் உட்கொள்வதற்கு. சரி, இப்போ இந்த ஆதார வசனம் சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் படிங்க. 90:12 நாங்கள் ஞான இதயமுள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதி தரலும். இது யார் எழுதின சங்கீதம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிந்திருக்கு வாய்ப்பு இருக்குது. யார் எழுதுனான்னு தெரியுங்களா? சரி, மோசே வந்து நீங்கள் 1ஆம் வசனம் படித்து பார்த்தீங்கன்னா, இல்லை அதற்கு முன்பாக ஒரு சில பைபிளில் வந்து மோசையினுடைய பாட்டுன்னு என்ன பண்ணப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ 1லேருந்து 12 வரைக்கும் நம்ம படித்து பார்க்கும் பொழுது விசேஷமாக மோசே அங்கே என்ன பதிவு பண்ணுகிறார் அப்படின்னா, அவர்கள் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் என்ன பண்ணுறார் அப்படின்னா சொல்லுகிறார். அவங்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, தேவனுடைய கரத்தில் எப்படியெல்லாம் என்ன பண்ணாங்க, தண்டனை வாங்கினாங்க, இப்படியெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக 12வது வசனத்தில், அதாவது அந்த வசனத்தினுடைய ஆரம்பம் எப்படி இருக்குது அப்படின்னா, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் அப்படின்னா எங்களுக்கு ஏதோ ஞானம் வேணும். அந்த ஞானம் வேணுன்றதற்காக நீங்கள் எங்களுக்கு என்ன கொடுங்க அப்படின்னா, நாட்களை என்னும் அறிவை தாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து கண்டிப்பாக நாட்கள் என்னும் அறிவு ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நம்ம 2025 கடந்து போயிட்டோம். யாரெல்லாம் வந்து அந்த 2025 வந்து நம்மளை சோதித்து பார்த்துருக்குறோம். சோதித்து பார்க்கறதுனா எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது விசேஷமாக இப்போ முதலாவது நான் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடினேனா. இப்போ கடந்த வருடங்கள் கடந்து போன நாட்களில் என்னுடைய நாட்கள் எல்லாமே வந்து அவருடைய ராஜ்யத்தை மட்டுமே அவருடைய நீதியை மட்டுமே தேடிக்கொண்டிருந்தேனா. அடுத்து என்னுடைய நேரத்தை நான் வந்து எப்படி செலவு பண்ணேன், விசேஷமாக என்னை நானே வெறுக்கிறதுல செலவு பண்ணியிருக்கிறேனா. அடுத்து அட்டன் பண்ண எக்லிஷியாவில் நடந்த எல்லா மீட்டிங்ஸும் நான் அட்டன் பண்ணியிருக்கிறேனா. அடுத்து என்னுடைய ஓட்டத்தை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அப்படி சரியாக ஓடி இருக்கிறேனா, நல்ல போராட்டத்தை போராடி இருக்கிறேனா. அடுத்து என்னால் முடிந்த அளவுக்கு சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்திருக்கிறேனா. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய கேள்விகள் போட்டு நம்மளே என்ன பண்ணலாம் அப்படின்னா சோதித்து பார்க்கலாம். அப்படின்னா நம்முடைய நாட்கள் எப்படியாக செலவு பண்ணப்பட்டது அப்படின்றத என்ன பண்ணலாம், சோதித்து பார்க்கலாம். சரி, இப்போ சோதித்து பார்க்கும் பொழுது நமக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா ஒரு ரிசல்ட்டு. ஒரு 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 சோதனை செய்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அதுக்கு என்ன வரலாம் அப்படின்னா ரிசல்ட்டு வரலாம். எப்படிப்பட்ட ரிசல்ட்டாக இருக்கலாம் அப்படின்னா, உண்மையாகவே கடந்த வருடம் இல்லைன்னா கடந்து போன நாட்கள் எப்படி போயிருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா முதன்மைப்படுத்தியிருக்கிறேன். என்னுடைய நாட்களில் வந்து அதிகமாக நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு பார்க்கும் பொழுது தேவனுடைய காரியத்திற்காக என்ன பண்ணியிருக்கிறேன், செலவு செஞ்சுருக்கிறேன். துன்பங்கள் வந்துச்சு, தொல்லைகள் வந்தது. ஆனால் இதன் மத்தியில் எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் இருந்துச்சு அப்படின்னா, நான் இன்னும் அதி சீக்கிரத்தில் நான் யாரை பார்க்க போகிறேன், பரம தேவனை நான் என்ன பண்ண போகிறேன், பார்க்க போகிறேன். ஆகவே இந்த துன்பங்கள் இன்னல்கள்லாம் வந்து எனக்கு ஒன்றும் இல்லை, பெருசு இல்லை அப்படின்னு நினச்சி இந்த ஓட்டத்தை கடந்த வருடங்களில் நம்ம ஓடி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாகவே அது என்ன கணக்கில் போகுது, லாப கணக்கில் போகுது. ஆனால் இதில் ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இல்லைன்னா வியப்பே வராத ஒரு இது என்ன அப்படின்னா, அநேக பேருக்கு
இந்த கணக்கு வந்து எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. லாபத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் பிரதர் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, அப்போஸ்தலன் பவுல் இந்த ஒரு காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது எப்படி சொல்றாருன்னா, உங்களில் அநேகர் அப்படின்னா, அநேகர் எப்படிதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, தங்களுடைய கணக்கை லாபமாக மீட்டுக்கொள்ளாத வகையில் இருக்கிறதுக்கு தான் என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. வேதமே என்னதான் சொல்லுகிறது அப்படின்னா, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மை உள்ளவர்கள் அதிலும் சிலர். அப்படின்னா தங்களுடைய கணக்கு ரொம்ப ப்ராஃபிட்டாக முடிச்சவர்கள் வந்து ரொம்ப குறைவானவர்களாகத்தான் இருக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, அப்படின்னா மெஜாரிட்டி எந்த கேட்டகரியில் வரலாம் அப்படின்னா, மற்ற 3 கேட்டகரியில் வரலாம். என்ன மற்ற 3 கேட்டகரி அப்படின்னா, முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, பிரதர் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, ரொம்ப கீழேயும் போகலை. எப்படி நான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தனோ அதே மாதிரி தான் இருக்கிறேன். அதே மாதிரியான ஆவிக்குரிய ஓட்டம், அதே மாதிரியான பலி செலுத்துறதுக்கான காரியங்கள், அதே விஷயம் கேரக்டர் டெவலப்மெண்ட்டு, அதான முன்னாடி எப்படி இருந்தனோ அதே மாதிரி இருக்கிறேன். கொஞ்சம் ஆனால் குறைஞ்சிருக்கலாம், ஆனால் கூடியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னா இது ஒரு சிலருடைய லாப கணக்காக இருக்கலாம். அடுத்து ஒரு சிலருடைய லாப கணக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, என்னுடைய நற்குணங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது குறைஞ்சிருக்குது. முன்னாடியை விட இப்போ நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறேன். அடுத்தது என்னுடைய ஈடுபாடு, ஆவிக்குரிய ஈடுபாடு வந்து என்ன இருக்குது அப்படின்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. வேதம் வாசிக்கிறதுலையா இருக்கட்டும், இல்லை சபை கூடி வருகிறதுல இருக்கட்டும், இல்லை கேரக்டர் டெவலப்மெண்ட்டில் நான் முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் என்ன இருக்கிறேன், குறைவாக தான் இருக்கிறேன். என்னுடைய கணக்கு வந்து இப்போ கொஞ்சம் இதில் இருக்குது அப்படின்னா லாஸ்டில் இருக்குது. இன்னும் ஒரு சிலருடைய கணக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப லாஸ் அப்படின்னா மீட்டுக்கொள்ளதற்கு ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள போன ஒரு நிலைமையாக இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட 4 விஷயங்கள்ல ஏதோ ஒரு விஷயங்களுக்குள்ள நம்ம என்ன இருக்கலாம் அப்படின்னா இருக்கலாம். கண்டிப்பாக இதற்கு மிஞ்சி வந்து யாருமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, இப்போ இப்படி ஆகுனதற்கு காரணம் என்ன? இப்போ நம்ம நாட்களை என்னும் அறிவு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். கடந்த நாட்களில் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து கொஞ்சம் உட்கார்ந்து சீர்தூக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய நாட்கள் வந்து தேவன் விரும்பின அளவிற்கு குணலட்சண வளர்ச்சிக்குள்ளே நான் என்ன இருக்கணும் அப்படின்னா போயிருக்கணும். ஆனால் இன்னும் என்ன ஆகலை அப்படின்னா நான் போகலை. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நான் வந்து ஆல்ரெடி இருந்த நிலைமையோட இப்போ எந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் கீழான ஒரு நிலைமைக்கு தான் வந்திருக்கிறேன். சரி, இப்படி வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 12வது வசனத்திற்கு சகோதரர் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கத்தை நம்ம கொஞ்சம் படிக்கும் பொழுது இதை விளக்கி கொண்டு வரும் பொழுது சகோதரர் வந்து ஒரு வசனத்தை என்ன பண்றாரு அப்படின்னா கூட சேர்க்கிறார். என்ன வசனம் அப்படின்னு பார்க்கும் பொழுது படிங்க, எபேசியர் 5வது அதிகாரம் 14-15 படிங்க. 14, 15, 16. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14 முதல், ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்தது, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். சரி, கவனிங்க. தூங்குகிற நீ விழித்து அப்படின்னா நாட்கள் குறைவாய் இருந்ததுனால, சரி, நாட்களை என்னும் அறிவு, அந்த நாட்களை என்னும் அறிவுல வந்து என்ன நடந்திருக்குது அப்படின்னா நஷ்டம் அடைஞ்சிருக்கிறோம். நஷ்டம் அடைஞ்சதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம எந்த லெவலில் இருந்திருக்கிறோம் அப்படின்னா
ஒரு சில நேரங்களில் ஆவிக்குரிய ரீதியில் என்ன இருக்கிறோம்? தூங்கி இருக்கிறோம். இல்லை ஆவிக்குரிய ரீதியில் அடுத்த நிலைமை என்ன அப்படின்னா மரித்த நிலைமை. சரி, இப்போ தூங்கினது மரித்தது அந்த நிலைமையை விட்டு இப்போ எந்த நிலைமைக்கு வரணும் அப்படின்னா கிறிஸ்துவின் இடத்துல வரணும். கிறிஸ்துவின் இடத்துல வரணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா ஞானம் கிடைக்கணும். அந்த ஞானம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். சரி, இப்போ நம்மளுடைய நாட்களை என்னும் அறிவில் அந்த லாப நஷ்ட கணக்கில் நஷ்டமே அதிகமாக இருந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா 16வது வசனத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறது என்ன அப்படின்னா நாட்கள் பொல்லாதவைகள். சரி, இப்போ நாட்கள் பொல்லாதவைகள் தான். நாட்கள் பொல்லாதவைகள் தான். இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று, என்னை சுற்றி இருக்கக்கூடிய உலகமே எப்படிப்பட்ட உலகம் அப்படின்னா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இசைவா இல்லாத உலகம். இந்த இடத்த விட்டுட்டு நம்ம கொஞ்சம் வெளியில போயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எந்த அளவுக்கு சீர்குலைக்கலாமோ அந்த அளவுக்கு சீர்குலைக்கக்கூடிய விஷயங்கள் வெளியில இருக்குது. அப்படின்னா இயல்பாகவே இந்த உலகம் நம்மளுடைய புது சிருஷ்டிக்கு ஏற்ற ஒரு உலகமாக இல்லை. முதல் விஷயம். அடுத்து, இந்த உலகத்தை விட்டுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் உலகத்துக்குள்ள இருக்கக்கூடிய காரியங்களை பார்த்தோம் அப்படின்னா அது கூட அப்படிதான் இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது உலகம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா நீ இந்த உலகத்தினுடைய எல்லா இன்பங்களையும் நீ என்ன பண்ண அப்படின்னா அனுபவி. ஏன் இந்த உலகத்தில் இந்த காரியங்களை நீ என்ன பண்ற விட்டு வைக்கிற? இந்த உலகமே எதற்காக இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது வாழ்வதற்காகத்தான். இயல்பாகவே இந்த உலகம் இப்படித்தான் நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னா இழுக்குது. அடுத்து, இந்த உலகமே என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய டைமு, நமக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி, இல்லை நமக்கு இருக்கக்கூடிய தாளந்து, இது எல்லாத்தையும் என்ன பண்ணுகிறது அப்படின்னா உறிஞ்சி எடுப்பதற்கு அது ரெடியாக இருக்குது. இயல்பாகவே உலகம் அப்படித்தான். நமக்கு இருக்கக்கூடிய நேரமாக இருந்தாலும் சரி, நமக்கு இருக்கக்கூடிய சக்தியாக இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு இருக்கக்கூடிய தாளந்து எதுவாக இருந்தாலும் சரி, அது உலகத்தினுடைய இயல்பு என்ன அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து அதை என்ன பண்ணும் அப்படின்னா பிடிச்சி இழுக்கும். இது இயல்பு. இதை நீங்க என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. இது உலகத்தினுடைய இயல்பு. அப்படின்னா நாட்கள் பொல்லாதவைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது எஸ், நாட்கள் பொல்லாதவைகளாகத்தான் இருக்கும். இதை என்ன பண்ண முடியாது? அதை மாற்றவே முடியாது. நீங்க தலையில நின்னாலும் உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு மீறி தான் இந்த உலகம் இருக்கும். அப்ப நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எதுவுமே நமக்கு சாதகமாக இருக்காது. சரி, இப்படி அது சாதகமா இல்லைன்னா கூட நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய உலகத்தை ஒரு சில நேரம் என்ன பண்ணுவோம் பிடிச்சி அதனால் உலகத்தில் சொல்லுவாங்க தெரியுங்களா, வெளியில் போயிட்டு இருக்கிற பிடிச்சி. அப்போ இந்த மாதிரி சாதாரணமாக உலகமே நமக்கு விரோதமாகத்தான் இருக்கும். ஆனால் இப்படி போய்கொண்டிருக்கக்கூடிய உலகத்தை ஆவியை பிடிச்சி இப்போ எங்கே விட்டுறது? நம்ம வாழ்க்கையில் விட்டுறது. இப்போ உலகத்தின் ஆவியை பிடிச்சி நம்ம வாழ்க்கையில் விட்டுட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி உலகத்தினுடைய இயல்பு என்னது? நம்மளுடைய நேரம், நம்முடைய தாளந்து, நம்முடைய சக்தி எதுவாக இருந்தாலும் சரி அது இயல்பாகவே என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து வாங்கும். இப்போ ஆல்ரெடி இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? இந்த வாலண்டியராக போய் அதை என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? இன்விடேஷன் கொடுத்து கூப்பிட்டு வரவேற்பு அறையில் உட்கார வச்சிருக்கிறோம். அப்புறம் அது என்ன பண்ணோம்?
இன்னும் நம்முடைய நேரத்தை, நம்முடைய தாளந்தை, நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை என்ன பண்ணோம் அப்படின்னா அப்சர்வ் பண்ணிடும். இப்படி அப்சர்வ் பண்ணதுனால நம்மளுடைய நேரங்கள், சகோதரர் சொல்லுகிறாரு, எதற்கு செலவாயிடுச்சு அப்படின்னா, ஒரு சிலர் ரொம்ப என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, சயின்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு சயின்ஸ்லேயே மூழ்கிடுவாங்க. ஆராய்ச்சி, அது எப்படி வந்துச்சு, இந்த கிரகம் எப்படி உருவாச்சு, அந்த பிளாக் ஹோல்னா என்னது, அதுனா என்னது, இது என்னது, அப்படியே நேரம் போயிடும். இன்னும் ஒரு சிலருக்கு தத்துவங்களை கேட்பதில்ல, தத்துவ ஞானிகள் ஆயிடுவாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு அரசியல், அதனுடைய விவாதங்கள் இல்லை, அதை பற்றி அதிகமாக பேசுகிறதுல தங்களுடைய நேரம் அப்படின்னா போயிடும். இன்னும் ஒரு சிலருக்கு பிஸ்னஸ், தன்னுடைய வேலை எல்லாமே என்ன ஆயிரும் அப்படின்னா ஃபுல் டைம் என்ன பண்ணிடும் அப்படின்னா எடுத்துரும். அப்போ இப்படியாக தங்களுடைய நாட்களை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த உலகத்தின் காரியங்களுக்கு என்ன பண்ணியாச்சு, கொடுத்தாச்சு. இதையும் மீறி போனோம் அப்படின்னா ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா தங்களுடைய தாளந்து, இருக்கக்கூடிய நல்ல தாளந்து இருக்கும், ஆனால் அந்த தாளந்தை என்ன பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னா புதைச்சி வச்சுருவாங்க. இன்னைக்கு இருக்க மண்ணா நம்ம படித்தோம், அதை நான் கடைசிக்கு வர அந்த மண்ணாவுக்கு. ஆனால் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய நல்ல டைமை இந்த உலகத்தில் என்ன பண்ணி வச்சுருவோம் அப்படின்னா புதைச்சி வச்சுருவோம். எதற்கெல்லாம் புதைச்சி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, உலகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆசைகளுக்கு, இல்லைன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆம்பிஷன், நோக்கம் எதானோ இருக்கும், இந்த காரியங்களுக்காக என்ன பண்ணி வச்சுருவோம் அப்படின்னா அப்படியே புதைச்சி வச்சுருவோம். அப்போ இயல்பாகவே இந்த நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது பொல்லாதவைகள். இப்படி நாட்கள் பொல்லாதவைகளாக இருந்தபடினால தான் நம்முடைய கணக்கு மோஸ்ட்லி எப்படி போயிடுச்சு, லாஸ்ட்ல போயிடுச்சு. நாட்கள் பொல்லாதவைகள் அப்படின்னு சொல்லி அதன் மேலே மட்டும் என்ன பண்ணிட முடியாது அப்படின்னா வழி போட்டுற முடியாது. கூடவே சேர்த்து நம்ம கூட என்ன பண்ணியிருக்கிறோம், அந்த பொல்லாத நாட்களை இன்னும் என்ன பண்ணியிருக்கிறோம், பொல்லாதவைகளாய் மாற்றியிருக்கிறோம். நாட்கள் பொல்லாதவைகள் தான் இயல்பு, அது உலகத்தினுடைய இயல்பு, அதை என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஆனால் இப்படி பொல்லாத நாட்களாக இருந்ததை இன்னும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய செய்கைகளால இன்னும் பொல்லாதவைகளாய் மாற்றிட்டோம். அதனால கடந்த நாட்களுடைய கணக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது இருக்க வேண்டிய அளவுக்கு என்ன ஆகலை அப்படின்னா மாறலை. இப்போ வந்து அப்போஸ்தலன் பவுல் ஒரு அறிவுரை சொல்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆக்சுவலாக பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்றது வந்து கரெக்டான டிரான்ஸ்லேஷன் இல்லை. இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெடீமிங் த டைம்னு இருக்கும். ரெடீம் த டைம் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு தெரியும், எக்ஸாகோரோசோ அப்படின்ற அந்த ஒரு கிரீக் வார்த்தை அப்படின்னா என்ன அப்படின்னா மீட்டுக் கொள்ளுங்கள். என்ன பண்ணணும், மீட்டுக் கொள்ளணும். சரி, இப்போ நமக்கு எதுக்கு டைம் தேவை, நமக்கு எதுக்கு டைம் தேவை, எல்லாத்துக்குமே டைம் தேவை. ஏன்னா உலகம் அப்படின்ற ஒன்றே இயங்குறது எதுனால தான், நேரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுதான். அப்போ எந்த காரியத்தை செய்யணும்னாலும் சரி, பூமிக்குரிய காரியம் செய்யணும்னாலும் சரி, ஆவிக்குரிய காரியம் செய்யணும்னாலும் சரி, நமக்கு என்ன தேவை, நேரம் தேவை. விசேஷமாக நேரம் எதற்கு தேவை அப்படின்னா நம்மை ஆவிக்குரிய ரீதியில புதுப்பித்துக் கொள்வதற்கு நமக்கு என்ன தேவை, நேரம் தேவை. அப்போ ஆவிக்குரிய ரீதியில நம்மளை புதுப்பித்துக் கொள்வதற்கு, நம்மளை மறுபடியும் வந்து புத்துணர்ச்சி படுத்திக் கொள்வதற்கு நமக்கு நேரம் தேவை. அப்படின்னா இப்போ அந்த நேரத்தை எங்க இருந்து வாங்கிறது, இப்போ அந்த நேரத்தை எங்க இருந்து வாங்குறது? ஏன்னா நேரத்தை என்ன பண்ணி வச்சிருக்கிறோம், நேரத்தை என்ன பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னா அடமானம் பண்ணி வச்சிருக்கிறோம். நேரத்தை என்ன பண்ணி வச்சிருக்கிறோம், அடமானம். புதர் தெரியவே இல்லையா புதர், நகையை தான் கொண்டு போய் என்ன பண்ணலாம், அடகு வைக்கலாம்.
ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நேரத்தை கூட என்ன பண்ணிருக்கலாம், அடகு வச்சிருக்கலாம். சரி, நேரத்தை எதுக்கெல்லாம் நம்ம அடகு வைக்கிறோம்? இயல்பாகவே நேரம் நம்மளுடைய ஃபேமிலிக்கு செலவு பண்ணணும், ஒரு சில நேரங்களில் நம்முடைய சொந்தங்களுக்கு செலவு பண்ணணும், ஒரு சில நேரங்களில் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பண்ணணும் செலவு. சரி, அப்போ இந்த அடகு இதை மீட்டுக்கொள்ள முடியுமா? இப்போ உதாரணத்திற்கு வீட்டினுடைய பொறுப்புகள்னு ஒன்று இருக்குது. கணவனாக இருந்தால் அவர் செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்குது, மனைவியாக இருந்தால் அவங்க செய்யணும். அப்படி அப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பொறுப்புகள் இருக்கு. இப்போ இந்த பொறுப்பை தட்டி கழிக்க முடியுமா? அப்போ நமக்கு இங்கே ஒரு கேள்வி வருது. சரி, இது அப்படியே மைண்டில் வச்சுங்க. அடுத்து, கண்டிப்பாக இந்த உலகத்தில் என்ன பண்ணணும், வேலை செய்து சாப்பிடணும். வேதமும் அப்படித்தான் என்ன பண்ணுகிறது, சொல்லுகிறது. அப்படின்னா இப்போ இதற்கு கொண்டு போய் நம்ம ஒரு கொஞ்சம் நேரத்தை என்ன பண்ணி வாங்கணும், வச்சே ஆகணும். இதை வைக்கலைன்னா சோறு திங்க முடியாது. ஓகே, மூணாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆம்பிஷன். அப்படின்னா நமக்கு என்று சொந்த விதத்தில் ஒரு சில இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆசைகள் இருக்கும், விருப்பங்கள் இருக்கும். அதை நம்ம செய்வோம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு வாரத்தில் போயிட்டு நம்ம ஒரு பக்கத்தில் ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். வீட்டில் சின்ன குழந்தைகள் இருக்குது, கூட்டு போங்கன்றாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? அப்போ பாருங்க, அப்போ நேரம் தேவைப்படுகிறது. பர்சனல் ஆம்பிஷன் இல்லைன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு விஷயத்துக்கு தேவைப்படுகிறது. அடுத்தது, இன்னும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, உலகத்தின் ஆசைகளுக்காக, பிளஷர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்தில் நமக்கு ஏதோ ஒரு சிற்றின்பங்கள் ஆசை இருக்கும். இப்போ அதற்கு நம்மளுடைய நேரத்தை என்ன பண்ணணும், செலவு பண்ணணும். அடுத்தது, ஸ்பிரிச்சுவலாக செலவு பண்ணுறோம், பட் அன்ப்ராஃபிட்டபிள். அதனால எந்த ஒரு நயா பைசா பிரயோஜனம் கிடையாது. சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்பிரிச்சுவலாக தான் செலவு பண்ணுவோம், பட் அதனால பிரயோஜனமே இருக்காது. வெட்டி கதை பேசுறதுங்களா? ஸ்பிரிச்சுவலாக வெட்டி கதை பேச முடியுமா? சரி, அதுக்கு என்ன ஒரு பேர் இருக்குது, அழகான ஒரு பேர் இருக்குது. ஸ்பிரிச்சுவலாக தான் பேசுவோம், ஆனால் அதனால ஒரு நய பைசா பிரயோஜனம் கிடையாது. என்னது? ஈவில் ஸ்பீக்கிங். அப்படின்னா இந்த பேக் பைட்டிங், ஸ்லாண்டரிங், இது எல்லாமே புறங்கூறுதல், தூஷணமாக பேசுகிறது, இது எல்லாமே ஸ்பிரிச்சுவலாக பண்ணுவோம், ஸ்பிரிச்சுவல் காரியங்கள். ஆனால் இதனால ஒரு பிரயோஜனம் இருக்காது. சரி, அப்படின்னா இந்த நேரங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குது? அடகு வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ இந்த அடகு வைக்கப்பட்ட நேரத்தில் எதை மீட்டுக்கொள்ளலாம், எதை மீட்டுக்கொள்ள முடியாது? இப்போ இந்த படத்தை பார்த்து சொல்லுங்க, எதை மீட்டுக்கொள்ளலாம், எதை மீட்டுக்கொள்ள முடியாது? வேலை மீட்டுக்கொள்ள முடியாது. கரெக்ட். வேற? வீட்டினுடைய காரியங்கள், ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ஒரு சில விஷயங்கள், சொந்தங்கள். அப்போ இதில் ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, நியாயமாகவே தேவன் என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா, நம்மக்கிட்ட கணக்கு கேட்கறது இல்லை. அப்போ தேவன் நம்மக்கிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் தேவையில்லாமல் கொண்டு போய் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அடகு வச்சிருக்கிறோம். அந்த தேவையில்லாமல் கொண்டு போய் அடகு வச்ச விஷயங்களை தான் இப்போ தேவன் என்ன நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் மீட்டுக்கொள்ளுங்கள், இல்லை நான் மீட்டுக்கொள்ளணும். அப்போ என்ன மாதிரியான விஷயங்களில் நான் மீட்டுக்கொள்ளணும் அப்படின்னா, உதாரணத்திற்கு நான் என்னுடைய பழைய சுவாபத்தின் வளர்ச்சிக்காக நான் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுருப்பேன். இந்த காரியங்களில் ஏதோ ஒரு சில விஷயங்கள் செஞ்சதுனால எது மட்டுமே வளர்ந்துருக்கோம், என்னுடைய பழைய சுவாபம் மட்டுமே வளர்ந்துருக்கோம். பழைய மனுஷன் மட்டுமே என்ன ஆயிருப்பாரு அப்படின்னா வளர்ந்துருப்பாரு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நேரத்தை அங்கிருந்து எடுத்து பிடுங்கி, வலுக்கட்டாயமாக அதை எடுத்து பிடுங்கி, நான் இப்போ அதை என்ன பண்ணணும், புதிய மனுஷனுடைய வளர்ச்சிக்காக நான் என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். அடுத்து, இந்த நேரங்களில், பழைய நேரங்களில் ஒரு சில நேரங்கள் இருளின் காரியத்திற்காகவே செலவழிக்கப்பட்டிருக்கும்.
இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நேரத்தை பிடுங்கி அதுகிட்ட இருந்து நான் வலுக்கட்டாயமாக இழுத்து நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஒளியின் காரியத்திற்காக என்ன பண்ணணும், செலவு செய்யணும். அடுத்து இங்க இருக்கக்கூடிய கொஞ்ச நேரங்களை என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நான் என்னுடைய மாம்சத்திற்காக விதைச்சிருப்பேன். இந்த நேரங்கள்ல கொஞ்ச நேரங்கள் என்னுடைய மாம்சத்திற்காகவே என்ன பண்ணப்பட்டிருக்கோம், விதைக்கப்பட்டிருக்கோம். இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அது எல்லாத்தையும் எடுத்து இப்ப நான் எதுக்கு விதைக்கணும், ஆவிக்குரிய விஷயத்திற்கு நான் என்ன பண்ணணும். அதை இதற்குத்தான் அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா redeem the time அப்படின்னா மறுபடியும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க. போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணுங்க, வாங்கி திரும்ப வாங்குங்க, திரும்ப எடுத்துக்கொள்ளுங்கள். சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல நமக்கு என்ன புரியுது அப்படின்னா நாட்கள் என்னும் அறிவுக்கு நமக்கு ரொம்ப முக்கியம். நாட்களை என்னும் அறிவுனா என்ன அப்படின்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்முடைய நேரங்கள் எப்படியாக ஒரு நாள்ல என்ன ஆகுது, செலவழிக்கப்படுகிறது. அப்போ இப்படிப்பட்ட அறிவு நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், மாம்சத்திற்கென்று விதைக்காமல் இருளின் காரியத்திற்கென்று விதைக்காமல் அல்லனா மாம்சத்தின் பழைய சிருஷ்டிக்கின் வளர்ச்சிக்கென்று விதைக்காமல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படியே என்ன செய்வோம், புதிய சிருஷ்டிக்கான காரியங்களை செய்வோம். அப்படின்னா திரும்ப அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டைமை நம்ம என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ளலாம். சரி, இப்போ பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா என்ன செய்யணும், என்ன சரி அதுதான் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பார்க்கணும். அப்போ முதல் விஷயம் redeeming the time. என்னுடைய நாட்களை நான் என்னுடைய நேரத்தை நான் இப்போ என்ன பண்ணணும், மீண்டும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா முதல் விஷயம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது யாருக்கிட்ட போகணும், யாருக்கிட்ட போகணும், தேவன்கிட்ட தான் போகணும். அதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா மோசே தான். மோசே அங்க அந்த சங்கீதத்தில் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி அப்படின்னா ஞானவான்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு என்ன பண்ணுங்க தாங்க. பிரேயர் ஆஃப் மோசஸ். மோசேயினுடைய ஜெபமே என்ன அப்படின்னா தேவனே எனக்கு உங்களுடைய உதவி தேவை. ஏன் எனக்கு உங்களுடைய உதவி தேவை அப்படின்னா கடந்த நாட்கள்ல ஞானம் இல்லாமல் உங்களுடைய ஆலோசனை இல்லாமல் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்னுடைய நேரத்தை தேவையில்லாம கொண்டு போய் இந்த பூமியில என்ன பண்ணியிருக்கிறேன், அடகு வச்சிருக்கிறேன். இப்போ எனக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா முதல்ல ஞானம் கொடுங்க, ஆலோசனை சொல்லுங்க. உங்களுடைய ஆலோசனை எனக்கு தேவை. எதுக்கு அப்படின்னா எப்படி என்னுடைய நேரத்தை அடகு வைக்கப்பட்டிருக்கிற நேரத்தை நான் மீட்டுக் கொள்ளுகிறது அப்படின்ற ஃபர்ஸ்ட் யாருக்கிட்ட தான் நம்ம போய் கேட்கணும் அப்படின்னா தேவன்கிட்ட தான் போய் உதவி கேட்கணும். நம்முடைய ஜெபத்தின் மூலமாக தேவன்கிட்ட உதவி கேட்கும் பொழுது இப்போ தேவன் நமக்கு நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவருடைய சித்தத்தை நமக்கு என்ன பண்ணுவாங்க, வெளிப்படுத்துவாங்க. சரி, இப்போ ஒரு புது சிருஷ்டிகிட்ட நம்மளை பற்றி தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு கேட்ட உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு புது சிருஷ்டி நம்ம கிட்ட உங்களை பற்றி தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு கேட்ட உடனே என்ன சொல்லுவீங்க? கரெக்ட், அதை படிச்சிருங்க. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய அப்போ தேவனுடைய சித்தமே என்ன அப்படின்னா தான் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும். சரி, இதை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா இது ஒரே வார்த்தையில புதிய சிருஷ்டியினுடைய சித்தம் இதுதான் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சொல்லிடலாம். ஆனா இது நடைமுறையில இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா செயல்படுத்தணும். இப்ப நடைமுறையில ஒவ்வொருத்தருடைய சித்தம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அது வேற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா கடந்த நாட்கள்ல நம்முடைய சித்தம் தேவ சித்தத்திற்கு ஒத்து போகாததுனால என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கொண்டு போய் நம்முடைய நேரத்தை என்ன பண்ணி வச்சிருக்கிறோம், நம்முடைய சக்தி என்ன பண்ணிட்டோம், உலகத்தினுடைய ஏதோ ஒரு காரியங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறோம், தேவையில்லாமல் விலைக்கரையம் பண்ணியிருக்கிறோம்.
ஆனா இப்போ பர்சனலா என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவன்கிட்ட நம்மளுடைய வாழ்க்கையை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன என்பதை என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். உதாரணத்திற்கு இப்போ நம்ம பெண்டேகாஸ்ட்ல இருக்கும் போதோ இல்லை பேபிலோன்ல இருக்கும் போதோ அங்கே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க தேவன்கிட்ட உங்களுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் என்ன என்பதை என்ன பண்ணுங்க, கேளுங்கன்னு வாங்களா, சொல்லுவாங்களா? சரி, கேட்டிருக்கோமா? நிறைய நாள் கேட்டு ஜெபத்துல, தேவனே என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சித்தம் என்ன? சரி, அப்படி கேட்ட நம்ம இந்த ஒரு அழைப்பின் பாதைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னைக்காவது நம்ம தேவன்கிட்ட, தேவனே என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய சித்தம் என்ன? உதாரணத்திற்கு ஸ்பிரிச்சுவல் புக்கு படிக்கிறதுல கூட தேவனுடைய சித்தத்தை கேட்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப ஆவிக்குரிய ரீதியில புக் இருக்குது. என்ன புக்கெல்லாம் இருக்குது நமக்கு? முதல்ல பைபிள், அதுக்கப்புறம் நமக்கு கொடுக்கக்கூடிய வால்யூம்ஸ், எது நிறைய பிரிண்ட்ஸ் நிறைய இருக்கு. சரி, இப்போ என்னைக்காவது நமக்கு கன்ஃபியூஷன் ஆயிருக்கா? என்ன படிக்கணும், என்ன படிக்கணும்? இதுதான் யார்கிட்ட கேட்கணும். தேவன், நான் இப்ப இந்த சூழ்நிலையில இருக்கிறேன். இப்ப திடீர்னாப்புல நமக்கு நாம் தேவனிடத்துல பர்சனல் ஜெபங்களை நம்ம ஜெபிக்கும் பொழுது ஒருவேளை நம்முடைய வழி நடத்தல் எப்படி இருக்கும் அப்படின்னா, பெருமைன்ற புக் எடுத்து படி. உதாரணத்துக்கு நம்முடைய அவ படிக்கும் போது தான் தெரியும் நமக்குள்ள என்ன இருக்குது. பெருமை புக்கு படிச்சிருக்கிறீங்களா? படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை படிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பெருமை என்ன நம்ம இயல்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சில விஷயங்கள், ஆனா அது உண்மையாகவே அது எதற்கு வித்து எடுக்கிறது. அதை நீங்க அப்பனா உங்கள் வாழ்க்கையில நீங்க அந்த புக்கை படிக்கலன்னு வச்சுக்கீங்களேன், அந்த கேரக்டர் என்ன ஆகாது, நம்ம கிட்ட இருந்து என்ன ஆகாது, மாறாது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம், தேவனோட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஞானத்தை கேட்கணும். தேவனே எனக்கு உங்களுடைய ஆலோசனையை கொடுங்க. ஏன் அப்படின்னா நான் என்னுடைய நாட்களை தேவையில்லாமல் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், விலைக்கரையம் பண்ணிட்டு இருக்கிறேன். அடுத்த நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய நன்மையும் பரிபூரண சித்தம் என்ன அப்படின்றத அறிஞ்சு அதுக்கப்புறம் நம்முடைய மனம் என்ன ஆகணும், புதிதாகணும். அப்போ தேவனுடைய சித்தமே என்னுடைய வாழ்க்கையில் என்னன்னு தெரியாம நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா, படிங்க 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 26வது வசனம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடுவோம். அப்படின்னா எல்லாமே ஸ்பிரிச்சுவலா தான் பண்ணிட்டு இருப்போம். பைபிள் படிக்கலாம், எல்லாம் பண்ணலாம், எல்லாமே செய்யலாம், ஆனா நிச்சயமே இருக்காது. என்ன அப்படின்னா என்னுடைய லைஃப்ல ஒரு டார்கெட்டே இருக்காது. நான் என்ன கேரக்டரை இப்போ வளர்க்கணும், என்ன கேரக்டர் என்கிட்ட குறைஞ்சிருக்குது, அதெல்லாம் எப்போ தெரியும் அப்படின்னா தேவனுடைய சமூகத்துல போய் அவருடைய சித்தம் என்ன என்பதை நம்ம கேட்கும் பொழுது தான், நாம தேவனுடைய ஆவினால வழிநடத்தப்படும் பொழுதுதான் என்கிட்ட என்ன குறை இருக்குதுன்னு என்னது. அப்ப நிச்சயம் இந்த நிச்சயத்தை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். முதல்ல நிச்சயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன், மற்றவனுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனை போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். அப்ப கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். டார்கெட் என்னவா இருக்கணும் அப்படின்னா தேவனுடைய சித்தம். அப்ப தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில என்ன? சரி, இப்போ நமக்கு 2 விஷயம் புரிஞ்சிருக்கோம். என்ன அப்படின்னா, ஒன்று தேவன்கிட்ட நம்ம ஞானம் கேட்கணும், தேவ சமூகத்தில் அவருடைய ஆலோசனைகளை கேட்கணும். அப்படி கேட்கும் பொழுதுதான் நமக்கு தேவனுடைய சித்தம் என்னன்னு நமக்கு தெரியும். 3வது விஷயம், தேவனுடைய சித்தம் என்னன்னு எனக்கு தெரியும் பொழுது தான் எனக்கு என்ன புரிய வரும் அப்படின்னா அவருடைய சித்தமும் என்னுடைய சித்தமும் என்ன ஆக மாட்டேங்குது, மேட்சே ஆக மாட்டேங்குது. தேவன் வடக்கு அப்படின்னு சொன்னா நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், தெற்கு. தேவன் வலதுன்னு சொன்னார்னா நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்,
இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய வழி நடத்துதலையும் நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, என்னுடைய சித்தமாக, என்னுடைய விருப்பமாக, என்னுடைய ஆசையாக நான் என்ன பண்ணணும்? மாற்றணும். அப்படி மாற்றணும் அப்படின்னா முதல்ல தேவனுடைய வழி நடத்துதலை மேன்மை உள்ளதாக நான் என்ன பண்ணணும்? கருதணும். சில நேரம் நம்ம என்ன சிந்திக்கிறது உண்டு அப்படின்னா, தேவனே உங்களுக்கு பூமியை பற்றியெல்லாம் தெரியாது, உங்களுக்கு இந்த பூமியை பற்றியெல்லாம் தெரியாது, சுச்சுவேஷனை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் கீழே வந்து பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா நடைமுறையில். காலைல எழுந்திரிச்சதுல நைட்டு தூங்குற வரைக்கும் எத்தனை பேரை நான் என்ன பண்ணிட்டு வரேன், சமாளிச்சுட்டு வரேன். உங்களால் முடியுமா? நீங்கள் ஈஸியாக மேலேருந்து என்ன பண்ணிடுவீங்க, இதுதான் எங்களுடைய சித்தன்னிடுவீங்க. கீழே வந்து அடி போடுறவனால தானே தெரியும். அப்போ ஒரு சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம், அதை பூமியினுடைய நடைமுறை பிரச்சனைகளை காட்டிலும் மேலானதாக நம்ம என்ன பண்ணுறதில்ல, கருதுகிறது இல்லை. அப்படின்னா தேவன் வைத்திருக்கக்கூடிய வழி ப்ரெசன்ட் டைமில் நமக்கு அன்ப்ராஃபிட்டபிள் மாதிரி தோணலாம். உதாரணத்திற்கு தேவன் ஏதோ ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட செய்ய அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் அதன் மூலமாக நமக்கு 0 ப்ராஃபிட் அப்படின்னா, அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா, அதன்படி நம்ம நடந்தோம் அப்படின்னா, இப்பொழுது கரண்ட் சுச்சுவேஷனில் நமக்கு என்ன கிடைக்காது அப்படின்னா ஒரு பிரயோஜனம் இருக்காது. அதனாலேயே சில நேரம் நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, அதை செய்ய மாட்டோம். தேவனுடைய சித்தம் இதுதான் தெரியும், நான் இதை தான் செய்யணும்னு தெரியும், அது என்னுடைய விருப்பத்திற்கும் என்னுடைய ஆசைக்கும் என்னுடைய காரியங்களுக்கும் முரணாக இருக்கிறதுன்றும் நமக்கு தெரியும். ஆனால் அதை ஏன் செய்ய முடியல அப்படின்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் நான் தேவனுடைய சித்தத்தை செயல்படுத்தினேன் அப்படின்னா, அவர் சொல்கிற மாதிரி செஞ்சேன் அப்படின்னா, ப்ரெசன்ட் டைமில் இமிடியேட்டாக எனக்கு என்ன கிடைக்காது, இமிடியேட்டாக எனக்கு என்ன கிடைக்காது, நான் விரும்பக்கூடிய ரிசல்ட்டு கிடைக்காது. இப்போ தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய வழி நடத்துதலை என்னுடைய விருப்பத்திற்கு மேலாக கொண்டு போய் என்ன பண்ணணும், வைக்கணும். என்னுடைய விருப்பத்திற்கும் என்னுடைய ஆசைக்கும் என்னுடைய குறிக்கோள்களுக்கும் மேலாக கொண்டு போய் தேவனுடைய வழி நடத்துதல், தேவன் என்ன சொல்கிறாங்களோ அதை நான் மேலே கொண்டு போய் வச்சு அதை மேன்மை உள்ளதாக நான் எண்ணும் பொழுது தான் இப்போ என்னுடைய விருப்பம், என்னுடைய சித்தம், என்னுடைய ஆசை இப்போ எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம், அவருடைய ஆசைக்கு நேராக கொண்டு போய் என்ன ஆகும், அலைன் ஆகும். இப்படி அலைன்மெண்ட் ஆச்சு அப்படின்னா தான் நம்மளால் நம்மளுடைய நேரத்தை என்ன பண்ண முடியும், மீட்டுக்கொள்ள முடியும். சரி, இப்போ தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம், தேவனுடைய காரியங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் என்னுடைய விருப்பத்திற்கு, என்னுடைய ஆசைக்கு, என்னுடைய சித்தத்திற்கு மேலாக கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா, இம்மிடியட்டாக என்கிட்ட ஒரு விஷயம் என்ன ஆகணும் அப்படின்னா வரணும். என்ன வரணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் எதை வெறுக்கணும், எதை வெறுக்கணும், சுயத்தை வெறுக்கணும். ஏன்னா பைபிள் வசனமே என்ன சொல்லுகிறது அப்படின்னா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான். ஃபஸ்ட்டு விருப்பம் தெரிவிச்சிட்டீங்கன்னா அவன் தன்னைத்தான் என்ன பண்ணணும், வெறுக்கணும். சரி, இப்போ தன்னைத்தான் வெறுக்கிறதுல என்ன இருக்குது, தன்னைத்தான் வெறுக்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது தேவன்கிட்ட சொன்னதே என்ன அப்படின்னா, தேவனே இனி என்னுடைய சித்தம் அல்ல உங்களுடைய சித்தத்துக்கு வரேன் அப்படின்னா, நான் இனிமேல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னை நானே என்ன பண்ண போகிறேன், என்னை நானே என்ன பண்ண போகிறேன், வெறுக்க போகிறேன். என்னை நானே என்ன பண்ண போகிறேன், வெறுக்க போகிறேன். சரி, இப்போ என்னை நானே வெறுக்க போகிற விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த பூமியில் இயல்பாக ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. உதாரணத்திற்கு நல்ல ஷர்ட்டு, நல்ல பேண்ட்டு, துணிகள் வாங்கலாம். வாங்கலாமா வாங்கக்கூடாதா? கண்டிப்பாக வாங்கலாம். நல்ல சாப்பாடு சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதுங்களா? சாப்பிட்லாம். நல்ல ஃபோன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா?
வாங்கலாம். நல்ல கேம்ஸ் ஆடலாமா ஆடக்கூடாதுங்களா? விளையாடலாம். சரி, இப்போ இது எல்லாமே இயல்பு. இந்த பூமியில இதை செய்கிறதுனால ஏதாவதுனா பாவமா? நல்ல ஷர்ட்டு போடுறதுனால தானே பாவமா? இல்லை. நல்லா சாப்பிட்றேன், இங்க வரைக்கும் நல்லா சாப்பிட்றேன், பாவமா? இல்லை. நல்ல விலையுள்ள ஒரு ஃபோனு, ஐஃபோன் என்னால் முடியும், வாங்கலாமா? எஸ், வாங்கலாம். 1.5 லட்ச ரூபா ஐஃபோன் வாங்கலாம். அவருக்கு இருக்குன்னு வச்சுக்கலாம், 10 லட்ச ரூபா இருக்குது, 1.5 லட்ச ரூபாய்க்கு ஃபோனு ஒன்றுமே இல்லை, வாங்கலாம். அடுத்தது, நல்லா தெம்பு இருக்குது உடம்புல விளையாடுறதுக்கு, என்னுடைய நேரத்தை நான் கொஞ்சம் விளையாடுறதுக்கு செலவழிக்கலாமா? தாராளமாக சொல்லு. பட் அக்கார்டிங் டு த பிரின்சிபிள் ஆஃப் நியூ கிரியேஷன், புது சிருஷ்டியினுடைய பிரின்சிபிளின் படி இது எதையுமே ஒரு கட்டத்திற்கு மிஞ்சி என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. பாருங்க, புது சிருஷ்டியினுடைய நியமனமே என்ன அப்படின்னா, பிரின்சிபிள் கோட்பாடு என்ன அப்படின்னா, பாவத்தை வெறுக்கிறது மட்டும் இல்லை, பாவத்தை கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும், வெறுத்து விட்டே ஆகணும். அது கூட உங்களுக்கே நியாயமாய் தோன்றுகிற ஒரு சில விஷயங்களை என்ன பண்ணணும், விடணும். அதுக்கு பேர் தான் என்னது, தன்னைத்தான் வெறுக்கிறது. சரி, இப்போ உதாரணத்துலேருந்தே வரேன். இப்போ எனக்கு பீராவை திறந்தா ஒரு 20 துணி இருக்குது. ஒரு மனுஷனுக்கு பீராவை திறந்தா 20 துணி இருக்குது. போதுமா போதாதா? வச்சுக்கலாம், 20 இருக்குன்னு வச்சுக்கலாம். இதற்கு மிஞ்சும் போய் ஒரு புது சிருஷ்டி தன்னுடைய நேரத்தை ஜவுளி கடையில் நின்றுக்கிட்டு ஒரு 2 மணி நேரம் செலவு பண்ணார் அப்படின்னா, இது தன்னைத்தான் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில். அடுத்து, நல்ல சாப்பாடு, ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் போய் எங்கேயோ சாப்பிட்றது ஓகே. ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த கடையில் போய் கையை நினைச்சாதான் என் மனசு திருப்தி ஆகும் அப்படின்னா, இது தன்னைத்தான் வெறுக்கிறது இல்லை. பாருங்க, முக்கியமா ஒரு புது சிருஷ்டி கழுத்துக்கு என்ன பண்ணணும், தொண்டைக்கு என்ன பண்ணணும், கத்தி வைக்கணும். ஏன் கத்தி வைக்கணும்? ஒன்றும் இல்லை, நல்லா சாப்பிட்டு பாருங்க. நைட்டு நல்லா சாப்பிட்டு பைபிள் எடுத்து பாருங்க, என்ன வரும்? அது உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். அப்படின்னா ஒரு புது சிருஷ்டி தன்னுடைய வயிறை பாதி அளவுக்கு வச்சுட்டு மிச்ச பாதியை கொஞ்சம் எம்டியாக போட்டால் தான் அவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா படிக்க முடியும். அப்போ இது எல்லாத்தையுமே யார் தான் செய்யணும் அப்படின்னா, நாம் தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும், வெறுக்கணும். அப்படின்னா பாவத்தை வெறுக்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அதான் நம்முடைய வசனமே என்ன சொல்லுகிறது அப்படின்னா, படிங்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 முதல், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. இது ஃபர்ஸ்ட். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். எதையோ ஒன்று போயிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை டார்கெட் வச்சுக்கிட்டு, எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் தான் வேணும், இதெல்லாம் டார்கெட் வச்சுக்கிட்டு நம்ம இதை அடைவதற்காக, அதுலேயும் இன்னும் இந்த உலகமே எப்படி இருக்குது அப்படின்னா, ஐஃபோன் மோகத்தில் இருக்குது. ஐஃபோன் மோகத்தில் என்ன பண்ணுகிறாங்க அப்படின்னா, இஎம்ஐ போட்டு 1 வருஷம் 1.5 வருஷம் இஎம்ஐ மட்டுமே கட்டுறாங்க. இதே மாதிரி ஒரு புது சிருஷ்டி, அவருக்கு அதுதான் டார்கெட்டு. நான் யூஸ் பண்ணால் என்ன ஃபோன் தான் யூஸ் பண்ணுவேன். இப்படி செய்யலாமா? இஎம்ஐ போட்டு வாங்கலாமா? அதுதான் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் உங்களுடைய நேரத்தை கொண்டு போய் என்ன பண்ணிடாதீங்க. நேரம் மட்டும் இல்லை, உங்களுடைய பணம் எல்லாமே சேர்ந்துருது. அப்படின்னா இந்த காரியங்களில் கொண்டு போய் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம கொண்டு போய் சிக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ அதை மீட்டு கொள்றதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணணும்,
வேலைக்கு போனோம். அப்போ நம்மளுடைய தேவைகள் என்ன? ஒரு புதிய சிருஷ்டிக்கு என்ன தேவை, என்ன அவசியம், அவைகள் இருந்தால் போதும். அதற்கு மிஞ்சினது எல்லாமே கண்டிப்பாக வருத்தத்தில் தான் கொண்டு போய் முடியும். அப்போ உங்களுடைய நேரத்தை மீட்டு கொள்ளுகிறதுல எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய தேவைகள் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துக்கணும். அந்த தேவையை கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் நம்முடைய நேரத்தை கொஞ்சம் என்ன பண்ணலாம், மீட்டு கொள்ளலாம். அப்போ உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்கள் அன்பு கூறாதிருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் 16வது வசனம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். பாருங்க, மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை வரலாம். ஆனால் அடுத்தது என்ன அப்படின்னா ஜீவனத்தின் பெருமை. அது என்ன ஜீவனத்தின் பெருமை? பக்கத்து வீட்டில் இருக்கிறவரு இல்ல சொந்தக்காரரு ஏதோ ஒன்று வாங்கிட்டார் அப்படின்னா இப்போ நம்மளுடைய ஜீவனத்தின் பெருமையை என்ன பண்ணி ஆகணும், காட்டி ஆகணும். ஏன்னா நம்ம பேர் என்ன ஆயிரும், இல்லைன்னா டேமேஜ் ஆயிரும்ல. அப்போ இதை சீர் செய்வதற்காக ஏதோ ஒன்று என்ன பண்றது, நம்ம போய் ஏதோ ஒன்று என்ன பண்றதுன்னா தேவையில்லாமல் ஈடுபடுகிறது. அப்படி ஈடுபடுகிறது நிமித்தமாக நம்மளுடைய நேரம் என்ன ஆகுது அப்படின்னா தேவையில்லாமல் என்ன ஆகுது, அடகு வைக்கப்படுகிறது. சரி, இதை மிஞ்சி வந்துட்டோம் அப்படின்னா இன்னும் 2 நமக்காக வெயிட்டிங். என்னது? மாம்சத்தின் இச்சை. அப்போ இந்த கண்களின் இச்சை, இந்த 2மே கூட நம்மளுடைய நேரத்தை என்ன பண்ணுகிறது அப்படின்னா அப்படியே பிடிச்சி என்ன பண்ணுகிறது, இழுக்கிறது, அப்சர்வ் பண்ணுகிறது. யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா அப்படியே உறிஞ்சி எடுத்துடுறது நம்முடைய நேரத்தை. அப்போ இது எல்லாத்தையும் மீட்டுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் இருக்க வேண்டியது அப்படின்னா தன்னைத்தான் வெறுக்கிறது. அப்போ நம்மளை நாமளே வெறுக்கல அப்படின்னா, நம்மளை நாமளே தன்னைத்தானே வெறுக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த காரியத்தை என்ன பண்ண முடியாது. இந்த காரியத்தில் எதிரியான ஒன்றில் விழுந்துருவோம். ஒன்று, உலகத்தில் உள்ளவைகள் அதிகமாக என்ன பண்ணுவோம், அன்பு கூறுவோம். இல்லை அப்படின்னா நம்ம கிட்ட ஜீவனத்தின் பெருமை ஏதாவது என்ன ஆக வரும். அதையும் தாண்டிட்டோம் அப்படின்னா மாம்சத்தின் இச்சை இல்லைன்னா கண்களின் இச்சைகள் என்ன ஆகும், கூடுவோம். அப்போ தன்னைத்தான் வெறுக்கிறதுல நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், எடுத்து வைக்கணும். நெக்ஸ்ட் இப்போ எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அந்த மீட்கப்பட்டு இருக்கக்கூடிய கொஞ்ச நேரத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படி செலவு பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா தன்னைத்தான் வெறுத்து ஒரு சில காரியங்களை பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணிட்டோம், மீட்டு வச்சிருக்கிறோம். இப்போ மீட்டு வச்சதை இப்போ என்ன பண்ணலாம், செலவு பண்ணலாம். எப்படி? புக்கு படிக்கிறது, சப்ஜெக்ட் கேட்கறது, ஓகே, எக்லிஷியா காரியங்கள், கரெக்ட். சரி, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல மீட்கப்பட்ட நேரத்தை எப்படி செலவு பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பிளான் பண்ணணும். அப்படின்னா ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு துண்டு சீட்டு எதுக்கு, நான் இந்த நேரத்தில் இதை தான் செய்வேன், நான் இந்த நேரத்தில் இதை செய்வேன், நான் இந்த நேரத்தில் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் எங்கேயுமே நீங்கள் பார்க்காத ஒரு இடத்துல கொண்டு போய் என்ன வச்சிருங்க, பார்க்குற இடத்துல ஒட்டி வைங்க. அப்போ அதை பார்க்கும் பொழுதெல்லாம் என்ன தோணணும் அப்படின்னா, ஓ இது டைம் ஆயிடுச்சு, இதை நான் இப்போ செய்யணும், இதை செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக என்ன இருக்குது அப்படின்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஏன்னா மனதளவில் ஒரு சில நேரங்களில் நம்ம முடிவு எடுத்து வச்சுருப்போம், இதை நம்ம செய்யணும், அதை செய்யணும், இது செய்யணும்ன்ட்டு. ஆனால் சில நேரங்களில் அது மனதளவுலேயே என்ன ஆயிடுதுன்னா போயிடுது. ஆனால் நீங்கள் ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறதை இந்த நேரத்தில் இதை நான் செய்யணும், அந்த நேரத்தில் நான் இது செய்யணும் அப்படின்றத கொஞ்சம் எழுதி ஒட்டி வச்சு பாருங்களேன். ஒரு 2 நாள் செய்யலைன்னா கூட 3ஆவது நாள் என்ன பண்ணுவோம், செய்ய ஆரம்பிப்போம்.
அப்போ உங்களுடைய நேரத்தை, மீட்கப்பட்ட நேரத்தை இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நேரத்தை பர்சனலாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிளெஸ்ஸிங்காக, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பிளெஸ்ஸிங்காக இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம மீட்கப்பட்ட நேரம் யாருக்காக? தேவனுக்கு தான். ஆனால் அது யாருக்காக? நமக்காக. இப்போ நமக்காக அப்படின்னா நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக. அப்போ நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நம்ம என்ன செய்யணுமோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா லிஸ்ட் போடணும். அது ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். நான் என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக வேதம் படிக்கணும், நான் என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக வால்யூம் படிக்கணும், நான் என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக ஜெபிக்கணும், நான் என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக ஏதோ ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னா செய்யணும். அப்படி என்ன பண்ணுங்க அப்படின்னா டைம் போட்டு லிஸ்ட் போட்டு அதை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு வருஷம் கழிச்சு என்ன பண்ணுங்க, அதை அனுதினமும் அதை செய்வதற்கு என்ன பண்ணணும், முயற்சி. ரெண்டாவது விஷயம், மீட்கப்பட்ட இதில் நேரத்தை ரெண்டாவது தான் எதுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது சகோதரன் சகோதரிக்காக. அப்போ முதல்ல நான் என்னுடைய ரட்சிப்பை என்ன பண்ணணும், உறுதிப்படுத்தி கொள்ளணும். என்னுடைய பர்சனலாக என்னுடைய சால்வேஷனை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா உறுதிப்படுத்தி கொண்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் நேரங்கள் இருக்கும் நமக்கு, மீட்கப்பட்ட நேரம். அந்த மீட்கப்பட்ட நேரத்தை இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மற்றவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இப்போ என்ன பண்ணணும், செலவிடணும். ஆனால் அநேகர் போதகர் ஆகாதீங்க அப்படின்ட்டு யாக்கோபு சொல்றது எதுக்காக தெரியுங்களா? அநேகர் போதகர் ஆதிக யாக்கோபு சொல்றதுக்கு எதுக்காக தெரியுங்களா? இந்த போதகம் மட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் குறைஞ்சி போயிடும், ரெண்டாவது சொன்ன விஷயம் என்ன ஆயிரும், அதிகமாயிடும். ரொம்ப நான் என்னுடைய லைஃப்ல பர்சனலாக நான் வருத்தப்படக்கூடியது என்ன அப்படின்னா, அநேக நேரம் நான் என்ன பண்றது அப்படின்னா ரெண்டாவது விஷயங்களுக்காக அதிகமாக பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு சப்ஜெக்ட் கொடுக்கணும், இதற்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னுடைய நேரத்தை நான் என்ன பண்ணணும். ஆனால் அதையும் மீறி நான் இதற்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறனோ அதே எஃபர்ட் எதுக்கும் நான் போடணும், என்னுடைய பர்சனல் ரட்சிப்புக்காக. பர்சனலாக நான் ஏதோ ஒன்று படிக்கணும், பர்சனலாக என்னுடைய கேரக்டர் ஏதோ ஒன்று குறைஞ்சிருக்கும், அதை நான் என்ன பண்ணணும், டெவலப் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுகிறேன், அதுதான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் லிஸ்ட் போடணும். நான் லிஸ்ட் போட்டு என்னுடைய பர்சனல் ஆவிக்குரிய விஷயத்திற்காக நான் இதை செய்யணும், என்னுடைய பர்சனல் ஆவிக்குரிய விஷயத்திற்காக நான் இதை செய்யணும். அதெல்லாம் செஞ்சுட்டு இது கூடவே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா மற்றவர்களுக்கும் என்னுடைய நேரத்தை நான் என்ன பண்ணணும், விலைகரையும். சரி, இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் தேவனுக்கிட்ட எப்படி நம்ம கேட்கலாம் அப்படின்னா, தேவனே இந்த நாளை எனக்கு என்ன பண்ணுங்க, ஆசீர்வதித்தாங்க. அப்போ தேவனுடைய சமூகத்தில் அன்றன்றைய நாளுக்குரிய ஆசீர்வாதத்திற்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தேவன்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஏன் அப்படின்னா தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை. அப்ப தேவனுடைய கிருபை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஆகவே அந்த நாள்ல தேவனே உங்களுடைய கிருபை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க, இப்போ இந்த நாள் எனக்கு எப்படிப்பட்ட ஒரு நாள் அப்படின்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு தயவு, வாய்ப்பு. எதற்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க மேல வச்சிருக்கிற அன்பு, உங்க மேல நான் வச்சிருக்கக்கூடிய உண்மைத்தன்மை, உங்களை நான் எவ்வளவு நேசிக்கிறேன் அப்படின்றத ப்ரூவ் பண்றதற்கு அன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா திங்க் பண்ணணும். பாருங்க, இப்படி எல்லாம் திங்க் பண்ணல அப்படின்னா நம்முடைய நேரத்தை நம்ம எப்படிதான் செலவழிப்போம், ஏதோ ஒண்ணு போற போக்கில் போட்டு எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேரம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம். ஆனால் என்னைக்கு நம்ம இது தேவன் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாள். பாருங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் இது தேவனுடைய நாள், இந்த நாளில் நம்ம அவருக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு பல முயற்சிகள் பண்ணி இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம், வந்திருக்கிறோம். அப்போ இதே ஒரு உற்சாகம், இதே ஒரு அர்ப்பணிப்பு, இதே ஒரு விஷயம் மற்ற நாட்களில் நம்மக்கிட்ட இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு கொஞ்சம் குறைவு. ஏன் அப்படின்னா மற்ற நாட்களில் நம்ம வேலைக்கு போகிறோம், உலகத்தின் காரியங்கள் அதிகமாக ஈடுபடுறோம். ஆனாலும் இதன் மத்தியில்
நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நினைவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, தேவனே இது எனக்கு நீங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நாள், இந்த நாளை நான் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா மிஸ் பண்ணிட. இந்த நாள்ல எனக்கு என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்திற்கு நான் என்னுடைய நேரத்தை என்ன பண்ணணும், மீட்டுக்கொள்ளணும். சகோதரர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பி ஏ எக்ஸலண்ட் பார்கெய்னர் அப்படின்னா, உங்களை மாதிரி இந்த உலகத்துல பேரம் பேசுறவங்க யாருமே இருக்கக்கூடாது. நம்ம எல்லாம் பேரம் பேசுவோமா? எல்லாம் அமைதியில் ஆயிட்டீங்க. நம்மள மாதிரி பேரம் பேசுறதுல யாருமே கிடையாது. யாருக்கிட்டலாம் நம்ம பேரம் பேசுவோம்? போற எல்லா இடத்துலையும் பேரம் பேசுவோம். அதுல இருந்து ஆரம்பிச்சு ஃபிக்ஸ்டு பிரைஸ்ன்னு போட்டிருந்தா கூட அவனையே மாற்றி பேச்சு, நம்முடைய பேச்சு திறமையினால மாற்றி காசை குறைக்க வச்சிருவோமா இல்லையா? இப்போ சகோதரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க இந்த பார்கெயினை எங்க பண்ணுங்க, இப்போ எங்க பண்ணுங்க அப்படின்னா ஆவிக்குரிய விஷயத்துக்கு பண்ணுங்க. எப்படி பிரதர் ஆவிக்குரிய விஷயத்துக்கு பண்ண முடியும், பேரம் பேச முடியும்? எப்படி ஆவிக்குரிய விஷயத்துக்கு பேரம் பேச முடியும் அப்படின்னா, சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு ஒருத்தர் கார்டு எடுத்துட்டு வராருன்னு வச்சுங்க, உதாரணத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம்ட்டு வராரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வரல அப்படின்னா கல்யாணமே நடக்காது. நீங்க எவ்வளவு முக்கியமான ஆளு தெரியுமா? உடனே நம்ம என்ன நினைச்சிரும், ஓ இவர் சொல்றது உண்மைதான் போல, நம்ம இல்லைன்னா நாங்கள் எதுவும் தலைகீழ போயிடும் போல. அப்படியே போயிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு நாள் என்ன ஆயிடுச்சு? இப்போ தான் அவர்கிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னா பார்கெயின் பண்ணணும். சகோதரர் நீங்கள் சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்குது, கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் நடைமுறையில் சாத்தியமாக எனக்கு நான் வேணா வரேன், ஒரு 1 மணியோ 2 மணிக்கோ வந்துட்டு என்னுடைய கடமைகளை முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் பார்கெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அது எதுவாக இருந்தாலும் சரி, பார்கெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணலாம், டைமை சேமிக்கணும். அப்படின்னா எங்கேயோ ஒரு விஷயத்திற்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா கொண்டு போய் பார்கெயின் விட்டுறக்கூடாது. அந்த இடத்துல நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேரம் பேசி அந்த காரியத்தை சீக்கிரமாக முடிச்சுட்டு, ஒரு உலகத்தில் ஏதோ ஒரு கான்வர்சேஷன் கூட நம்ம போகிறோம், பேசுகிறோம், ஒரு கட்டத்தை தாண்டி போகும்போது நமக்கே தெரிஞ்சிடும் இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, வளர்ந்து தேவையில்லாமல் ஜவ்வு மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே அவரை ஏதோ ஒரு விஷயத்தில் கட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன இருக்கணும், தேவ ஞானம். இப்போ அதை மிஞ்சி நம்ம விட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சிங்களேன், அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்முடைய நேரத்தை அடகு வச்ச நேரத்தை இப்போ மீட்டு கொள்ளணும் அப்படின்னா இப்போ என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா டபுள் த எனர்ஜி இப்போ செலவு பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு சகோதரனுக்கு தேவன் இந்த பூமியினுடைய நாட்கள் 20 வருஷம் வச்சுக்கிறான்னு வச்சுக்கலாம். இப்போ 10 வருஷம் அவருக்கு போயிடுச்சு, தன்னுடைய நாட்கள் எப்படியோ போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்கள் இன்னும் 10 வருஷம் வச்சுக்கிட்டா, இப்போ அந்த 10 வருஷத்துக்குள்ள இவர் எத்தனை வருஷம் வேலையை செய்யணும்? சபையா மாறணும்னா 20 வருஷம் வேலை செய்யணும். இப்போ 20 வருஷம் வேலையை செய்யணும் அப்படின்னா 10 வருஷத்துக்குள்ள இப்போ என்ன பண்ணி ஆகணும்? டபுள் த ஒர்க் இப்போ என்ன பண்ணணும், செய்யணும். அப்பனா நம்முடைய நாட்கள் எவ்வளோ குறுகியதுன்றது என்ன பண்ணணும் அப்படின்னா புரிஞ்சுக்கணும். இப்போ டபுள் த எஃபர்ட் போடக்கூடிய நேரத்தில் நம்ம இப்போ இருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் தங்களுடைய ஆவிக்குரிய விஷயத்தில் கடந்து வந்திருப்பீங்க ஒரு சில நாட்கள். அப்போ நம்ம இவ்வளோ நம்மளுடைய நேரங்களை என்ன பண்ணியிருக்கிறோம், அடகு வச்சிருக்கிறோம். அடகு வைக்கப்பட்ட நேரத்தை என்ன பண்ணியிருக்கிறோம், மீட்டிருக்கிறோம். ஏன்னா இப்போ மணவாட்டி மணவாளனை பார்க்க போகணும் அப்படின்னா என்ன ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போகணும்? ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு போகணுமா? ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போகணும்னா நீங்கள் யாராக மாற முடியாது, நான் யாராக மாற முடியாது. அப்போ என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கணும்? பியூட்டிஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணணும்.
எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுறதுக்கு 10 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். 9 வருஷம் உட்காந்து தூங்கியாச்சு. 1 வருஷத்தில் உட்காந்துக்கிட்டு எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணணும்னா பண்ண முடியுமா முடியாதா? பண்ணலாம். பண்ணி கடைசியில் பார்த்தா அது கோலமாக இருக்காது. எப்படி இருக்கும்? அலங்கோலமாக இருக்கும். அதாவதுனா ஒரு ஒரு உலகத்தில் ஒரு மீம் வந்துச்சு. பொங்கலுக்கு மாடை வரைஞ்சி வை அப்படின்னா அவன் எதை வரைஞ்சி வச்சானா? டைனோசர் மாதிரி ஒன்று வரைஞ்சி வச்சானா? அந்த மாதிரி தான் இப்போ சித்திர தையாலடை அணிந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ட்ரெஸ்ஸை கொண்டு போயிட்டு நிற்கணும் அப்படின்னா நாம் கொண்டு போய் நமக்கு பிடிச்ச விதத்தில் எதையோ ஒன்று வரைஞ்சி கொண்டு போய் டைம் இல்லாததுனால கொண்டு போய் நின்னோம் அப்படின்னா அது உள்ள என்ன ஆகாது? அக்செப்ட். அவன் இப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா டபுள் த எனர்ஜி இப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்குது? ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. சரி, இப்போ இந்த காரியங்களை மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். எப்படி நம்மளுடைய நேரத்தை மீட்டுக்கொள்கிறது? முதல் விஷயம், தேவன்கிட்ட தான் என்ன பண்ணணும்? தேவன்கிட்ட ஞானம் கேட்கணும். ஏன்னா மோசே என்ன சொல்றேன்னா அழகா கேட்கிறார் தேவன்கிட்ட, நாட்கள் என்னும் அறிவு எங்களுக்கு. ரெண்டாவது, நாட்கள் என்னும் அறிவு பெற்றுக்கொண்ட தேவன்கிட்ட ஞானம் பெற்றுக்கொண்டவங்க தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய நன்மையும் பரிபூர்ண சித்தம் என்ன என்பதை என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்கணும். மூணாவது, தேவனுடைய சித்தம் தெரிஞ்ச நம்ம இப்போ நம்மளுடைய சித்தத்தை அதற்கு நேராக என்ன பண்ணணும்? திருப்பணும். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா திருப்புறதுல பிரச்சனை. ஏன் திருப்புறதுல பிரச்சனை அப்படின்னா என்னுடைய சித்தமும் அவருடைய சித்தமும் என்ன ஆக மாட்டேங்குது? பிரச்சனை. இப்போ மேட்ச் ஆகணும் அப்படின்னா முதல்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா தேவனுடைய சித்தத்தை மேன்மை உள்ளதாக நான் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு திங்க் பண்ணணும். சரி, இப்படி திங்க் பண்ணிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் நான் என்ன செய்யணும் அப்படின்னா தன்னைத்தான் வெறுக்கணும். தன்னைத்தான் வெறுக்கிறதுல என்னெல்லாம் இருக்குது? தன்னைத்தான் வெறுக்கிறதுல என்னதெல்லாம் இருக்குது? பாவத்தின் கிரியைகளை கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும்? வெறுத்தே ஆகணும். அதுல மாற்று கருத்தே இல்லை. அது மட்டும் புது சிருஷ்டிக்கு பத்தாது. கூடவே என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நியாயமாய் தோன்றுகிற விஷயத்தை கூட இப்ப என்ன பண்ணி ஆகணும்? விட்டு கொடுக்கணும். புரியுதுங்களா? நியாயமாய் தோன்றுகிற தூக்கம் கரெக்டா? நியாயமாய் தோன்றுகிறது எத்தனை மணி நேரம் தூக்கம்? அது ஒவ்வொருத்தரை பொறுத்தது. 8 மணி நேரம் ஆனாலும் சரி, 10 மணி நேரம் ஆனாலும் சரி, 12 மணி நேரம் விடியல் வரைக்கும் தூங்கினாலும் சரி. அடுத்த நாள் அப்படின்னா இப்ப நியாயமாய் தூங்குகிற நேரத்தை கூட இப்ப என்ன பண்ணி ஆகணும்? குறைச்சாங்க. இதுதான் என்ன பண்றது அப்படின்னா தன்னைத்தான் வெறுக்கிறது. அப்போ தன்னைத்தான் வெறுக்கிறதுல நம்ம அதை செய்யும் பொழுது தான் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே வந்துடும். உலகத்தின் காரியங்கள், மாம்சத்தின் நிச்சய, கண்களின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமை, இது எல்லாத்தையும் அந்த டாபிக் கீழே நம்ம என்ன பண்ணிடலாம்னா சேர்த்துடலாம். தன்னைத்தான் வெறுக்கிறது. சரி, தன்னைத்தான் வெறுத்ததுக்கு அப்புறம் நமக்கு இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நேரம் கிடைக்கும். கிடைச்ச நேரத்தை இப்போ இப்படி ஸ்பெண்ட் பண்றது? கிடைச்ச நேரத்தில் முதல்ல யாருக்காக ஸ்பெண்ட் பண்ணணும்? நமக்காக. அப்படின்னா நம்மளுடைய பர்சனல் குரோத்துக்காக, ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக ஃபர்ஸ்ட் என்ன பண்ணி ஆகணும்? கொஞ்சம் டைமை ஒதுக்கி வச்சே ஆகணும். அப்படியே இன்னும் கொஞ்சம் டைமை யாருக்கு ஒதுக்கணும் அப்படின்னா நமக்கு தேவனுடைய கிருபையினால தேவன் ஏதோ ஒரு ஊழிய வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அந்த காரியத்திற்காக என்ன பண்ணணும்? ஒதுக்கி இப்படி நம்ம செய்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனதில் நிற்க வேண்டிய ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா இது தேவன் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான நாள். இந்த ஆசீர்வாதமான நாளில் நான் தேவனுக்கு என்னுடைய உண்மையும் உத்தமத்தையும் நான் எந்த அளவுக்கு நிரூபிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணணும்? நிரூபிக்கிறதற்கு முயற்சி செய்யணும். இப்படி முயற்சி செய்கிறதுல ஒரு விஷயம்தான் என்ன அப்படின்னா பேரம் பேசுறது. நல்லா உட்காந்து என்ன பண்ணணும்? பேரம் பேசணும்.
உலகத்துக்கிட்ட மட்டும் என்ன ஆயிடக்கூடாது அப்படின்னா பேரம் பேசுறதுல நம்ம என்ன ஆயிடக்கூடாது, தோத்துற. ஏன்னா பேரம் பேசி தான் நம்முடைய நாட்கள் என்ன பண்ண முடியும், நேரத்தை என்ன பண்ண முடியும், மீட்டுக்கொள்ள முடியும். இவன் மீட்டு கொண்டுட்டோம். மீட்டு கொண்ட நேரத்தை இப்போ எப்படி செலவழிக்கணும் அப்படின்னா டபுள் த எனர்ஜி போட்டு செலவழிக்கணும். ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் நாட்கள் என்ன இருக்குது, கொஞ்சம் வாய்ப்புகளை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், மிஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்முடைய ஓட்டத்தில் நம்முடைய கேரக்டர் ஒரு அளவுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா வளர்ந்துருக்கணும். ஓரளவுக்கு நீங்கள் இனி குழந்தைகளாக இராமல் அப்படின்ட்டு அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாருன்னா அப்போ அவங்க எப்படி தான் இருந்திருக்கிறாங்க. ஒரு சிலர் அவங்க ஆக்சுவலாக அப்படி இருந்திருக்கக்கூடாது. நீங்கள் இன்னும் பாலுண்ணுகிற குழந்தைகளாக இருக்கிறபடியினால் ஆழமான சத்தியத்தை உங்கள்கிட்ட என்ன பண்ண முடியல, பேச முடியலன்றாரு. அப்போ நம்ம இன்னும் அதே ஸ்டேஜ்லேயே இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அழைக்கப்பட்ட அழைப்பிலேயே எப்படி நான் என்ன கேரக்டர்லேயே இருந்தனோ அதே கேரக்டர்லேயே இருக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டபுள் எனர்ஜி போடணும். ஏன்னா இன்னும் என்னுடைய எம்ப்ராய்டரி ஒர்க்கு நிறைய என்ன இருக்குது, பெண்டிங் இருக்குது, துணி குமிஞ்சு கிடக்குது. ஆனால் நானும் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், தைக்காம என்ன பண்ணிட்டு இருக்கிறேன். அது ஒவ்வொருத்தருக்கு. அப்போ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொன்றையும் எடுத்து அழகாக என்ன பண்ணணும், எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணி 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 ரெடி ஆகணும் பாருங்க. ஏன்னா விட்ட நாட்களை எல்லாம் இப்போ என்ன பண்ணணும், பிடிக்கணும். சரி, இதெல்லாம் செஞ்சுட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்முடைய நாட்களை என்ன பண்ணலாம், பிடிச்சுக்கொள்ளலாம். சரி, இப்போ இதில் ஒரு எச்சரிப்பான வார்த்தை இருக்குது. இதில் ஒரு எச்சரிப்பான வார்த்தை. இப்போ நம்ம என்ன கேட்டுட்டோம் அப்படின்னா பிரதர் என்னுடைய நேரத்தை நான் இப்போ என்ன பண்ணிடக்கூடாது, தேவையில்லாமல் விலைகிரயம் பண்ணிடக்கூடாது. இப்போ வீட்டுக்கு போனோன்னா சகோதரர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சகோதரியை பார்த்து, பாருமா நான் வந்து ரொம்ப குடும்பத்திற்காக உழைச்சி இப்போ என்ன ஆகிட்டேன், ஓடா தெரிஞ்சு போயிட்டேன். இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டபுள் த எனர்ஜி போட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஆவிக்குரிய விஷயத்தை மட்டும் இது பண்ண போகிறேன். என்ன பண்ணிடாத, நான் சன்னியாசியாக போயிடுறேன். உடனே சகோதரி அவங்க மட்டும் என்ன சும்மாவா, அவங்களுக்கு நானும் வந்து குடும்பத்திற்காக உழைச்சி உங்களுக்கு பண்ணி போட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இனிமேல் உங்களுக்காக என்னால் என்ன முடியுமோ கஞ்சி போட்டானா நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், குடிச்சிடணும். சைலண்டாக அதை மிஞ்சி என்ன பண்ணிடக்கூடாது, எதையும் கேட்கக்கூடாது. இப்படி சொல்லிடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ நியாயமான விஷயங்கள் என்னவோ அதை தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா செய்யுங்க. ஒரு சகோதரனாக இருந்தால் சகோதரனாக அவருக்கு என்ன நியாயமாய் செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, செய்யுங்க. இப்போ ஒரு சகோதரன் அவருடைய மகன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டேடி எனக்கு வந்து ஒரு கேடிஎம் பைக் வேணுன்றார். என்ன பைக்கு, கேடிஎம் பைக். எவ்வளோ, இதெல்லாம் நான் கேட்குறதே இல்லையா பிரதர்ன்றீங்களா வாலிப சகோதரர்கள். உடனே மகன் என்ன சொல்கிறார் அப்படின்னா அப்பா என்ன சொல்கிறேன்னா மனே என்னம்மானே வாங்கி தரேன்டா இருறா, அடுத்த மாதம் ஒரு லோன் முடிஞ்சிடும், இன்னொரு லோன் போட்டு வாங்கிடலாம். தயவு செய்து இந்த நியாயமான விஷயங்களை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா செய்யுங்க. நம்மளுடைய நியாயத்திற்கு மிஞ்சி எந்த விஷயத்தையும் யாருக்கும் என்ன பண்ணிடாதீங்க, செய்யாதீங்க. அப்போ இந்த எச்சரிப்பு என்ன அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த பூமியினுடைய காரியங்களுக்கு ரொம்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா நியாயமான விஷயங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா உடன்படுங்க. நமக்கே தெரியும் இது நியாயமா என்ன பண்ணி ஆகணும், செஞ்சே. அடுத்து யாரோ ஒருத்தர் தன்னுடைய நேரத்தை எல்லாம் வந்து விலைக்கரையம் பண்ணி கடைசியாக இப்படி மிச்ச மீதியை கொண்டு போய் தேவனுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா தேவன்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு எச்சரிப்பு என்ன அப்படின்னா நானும் உங்களுக்கு என்னதான் கொடுப்பேன், மிச்ச மீதி. அதை தான் அவள் இப்படிப்பட்ட சகோதரனோ சகோதரியோ தேவன் உங்களை அவருடைய குமாரனுடைய வலது பாசத்தில் கொண்டு போய் வைப்பாருன்ட்டு கனவுல கூட என்ன பண்ணிடாதீங்க, நினைச்சிடாதீங்க. ஏன்னா நீங்க கொடுத்தது என்னது, உங்களுடைய மிச்சம். நார்மலா நம்முடைய மிச்சத்தை எங்க போடுவோம், அவ்வளவுதான். அப்படின்னா நீங்க தேவனுக்கு செஞ்சதை வேஸ்ட், அதே மாதிரி தேவனும் உங்களுக்கு செய்யறது வேஸ்ட். அப்புறம் நமக்கு எச்சரிப்பு என்ன அப்படின்னா நம்மளுடைய பெஸ்ட்டை யாருக்கு கொடுக்கணும், தேவனுக்கு.
யார் ஒருத்தர் தன்னுடைய பெஸ்ட்டை சேர்த்து வச்சு தேவனுக்கு கொடுக்குறாரோ தேவனும் அவங்களுக்கு தன்னுடைய பெஸ்ட் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. யார் ஒருத்தர் தன்னுடைய வர்ஸ்ட் கடைசியில் இருக்கக்கூடிய மீதி நேரத்தை தேவனுக்கு கொடுக்குறோமோ அவர்களுக்கும் தேவன் எதை தான் வச்சுருப்பாங்க, மீதி ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா தான் என்னது கிடைக்கும். சரி, பயந்துடாதீங்க. தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய உற்சாகம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தேவன் நம்மளை என்ன பண்ணுறதில்லை அப்படின்னா கைவிடுகிறது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நம்ம யார் அப்படின்னா அவருடைய பிரதிநிதிகள், அம்பாசிடர்ஸ். உதாரணத்திற்கு இந்தியாவினுடைய அம்பாசிடர் அமெரிக்காவில் இருக்கிறாருன்னு வச்சிங்களேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா அவருடைய ஒவ்வொரு தேவைகளையும் என்ன பண்ணும், பொறுப்பெடுக்குது. அதே போல தான் தேவன் நம்மளுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் என்ன பண்ணுவாங்க, பொறுப்பெடுப்பாங்க. எப்போ நாம் அவருக்கு உண்மையாகவும் நாம் அவருக்கு நம்முடைய பெஸ்ட்டை கொடுக்குறவர்களாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தேவன் நம்மளுடைய காரியத்தில் ஒரு காரியத்தை என்ன பண்ண மாட்டாங்க, குறைவு வைக்க மாட்டாங்க. அந்த விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னா சோர்ந்து போகாதீங்க. நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்திற்காக அலைந்து திரிந்ததா என்ன இல்லை, சரித்திரமே இல்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை, ஏதான ஒரு நன்மை குறைவு பட்டுச்சுன்னா அவன் நம்ம தான் சரியில்லைன்னு அர்த்தமே வழியா தேவன் சரியில்லைன்னு அவன் பயப்படாதீங்க. நம்முடைய நேரத்தை நம்ம நம்முடைய தொழிலையோ இல்லை நமக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம எதுவுமே வேலை பார்க்கல, இல்லைன்னா நம்ம எதுவுமே நம்ம பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கல. ஏன்னா ஒரு சில புது சிருஷ்டிகளுக்கு இது ஒரு பயம் இருக்கு. நான் என்னுடைய லைஃப்பை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் ஒரு லேண்டு கூட வாங்கி போடல. பயப்படாதீங்க, தேவன் இருக்கிறார், தேவன் பார்த்து கொள்வார். உங்களுக்கு உங்களுடைய ஓட்டத்தில் உங்களுடைய காரியங்களுக்கு என்ன செய்யறதுக்கு தேவன் பலன் கொடுத்துருக்கிறாரோ அந்த நேரத்தில் செய்யுங்க. தேவன்கிட்ட விட்டுருங்க மிச்சத்தை. தேவனே இதற்கு மிஞ்சி நான் எதையான ஒன்று செஞ்சேன் அப்படின்னா உங்களுடைய ஊழியத்தை என்னால் பண்ண என்ன நேரம் செலவழிக்க தேவன்கிட்ட கொடுங்க. அப்போ உங்களுக்கு நியாயமாக அந்த நேரத்தில் இல்லை அடுத்தது இன்னும் ஒரு வருஷங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா அவங்க கைக்கு மிஞ்சி எதையும் செய்யாதீங்க. கைக்குள்ளே என்ன அடங்கி இருக்குதோ அதை என்ன பண்ணுங்க செய்ய. மிச்ச காரியங்களை தேவன் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, பொறுப்பெடுத்து கொள்வாங்க. சரி, இப்படியாக நம்ம வேதத்திலிருந்து தன்னுடைய நேரத்தை செலவு பண்ண ஒரு சிலர்களை பார்த்து இந்த பாடத்தை என்ன பண்ணலாம், முடிக்கலாம். முதல் விஷயம் யார் அப்படின்னா சாலமோன். சாலமோனுக்கு எல்லா தாளந்தும் இருந்துச்சு. எந்த தாளந்தெல்லாம் இருந்துச்சு அவருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஞானம், நேரம், செல்வம், இன்ஃப்ளூயன்ஸ், வேற என்னது, எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே இருந்துச்சு அவர்கிட்ட. என்ன இல்லை, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அவர் என்ன பண்ணலை அப்படின்னா அதை பயன்படுத்த வேண்டிய விதத்தில் என்ன பண்ணல, பயன்படுத்த. உதாரணத்துக்கு நமக்கே தெரியும், ஒரு மனைவி வைத்திருக்கிறவனே இந்த உலகத்தில் என்ன பாடுபடுகிறார்னு. அப்படி அத்தனை மனைவிகளை வைத்துக்கொண்டு தன்னுடைய நேரத்தை எப்படி செலவழிச்சிருக்க முடியும் தேவனுக்காக. அதனாலதான் கடைசியில் எழுதுறாரு, எப்படி எழுதுறாரு, மாயை மாயை. இதே மாதிரி நாமளும் சாகும் பொழுது இதே சொல்லிட்டு சாகணுமா? மாயை மாயை இல்லை. அப்படின்னா நம்மளுடைய ஓட்டத்தினுடைய முடிவு எப்படி இருக்கணும் அப்படின்னா அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறது போல இருக்கணும். அப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா யாரை மாதிரி நம்மளுடைய நேரத்தை செலவழிச்சிடக்கூடாது, சாலமோன் மாதிரி. பாருங்க, அடுத்தது இன்னொருத்தர் மோசே. மோசே கிட்ட என்னெல்லாம் இருந்துச்சு? அவருடைய தாளந்து என்ன? ஞானம், ஹையஸ்ட் எஜுகேஷன் இருந்தாரு. செல்வம் இருந்துச்சா? ஆமா, பார்வோனுடைய குமாரன். நேரம், எஸ், எல்லாம் இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அநித்தியமான உலக சந்தோஷத்திற்காக பார்வோனுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதை காட்டிலும் தேவனுடைய ஜனங்களுக்காக பாடு அனுபவிப்பதை
சந்தோஷம் மேன்மை என்று கருதி அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, விட்டுட்டார். அப்படின்னா அவர் நினைச்சிருந்தா தன்னுடைய நேரத்தை உலகத்திற்கு கொடுத்திருக்கலாங்களா? எகிப்தாகிய உலகத்திற்கு கொடுத்திருக்கலாமா? முடியாதுங்களா? முடியும். 120 வருஷம் உட்காந்து என்ஜாய் பண்ணி ஹிஸ்டரியில் அவர் பேரை என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, எகிப்தினுடைய மிகப்பெரிய அரசன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கலாம், பதிவு பண்ணிட்டு போயிருக்கலாமா? முடியாதுங்களா? கண்டிப்பா முடியும். ஆனால் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, 40 வருஷம் தன்னை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்காக என்ன பண்றாரு, புரியுதுங்களா? என்னைக்காவது அந்த ஜனங்கள் மோசையை வந்து தேவனுடைய மனுஷனாக கன்சிடர் பண்ணாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. எப்போவுமே அவரை மோசை எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, தங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்கிற ஒரு மனுஷனாக தான் என்ன பண்ணாங்க. ஆனாலும் மோசே தன்னுடைய வேலையை இந்த பூமியில் என்ன பண்ணார், நேரத்தை. அடுத்தது தானியல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு மனுஷர் அப்படின்னா, அவர் நினச்சிருந்தா தேவன்கிட்ட சொல்லியிருக்கலாம், தேவனே எனக்கு நேரமே இல்லை. ஏன்பா நேரம் இல்லை? நான் என்ன சாதாரணமான ஆளா? 120 தேசங்களுக்கு நான் யாரு, பொறுப்பாளி. எல்லாரும் என்கிட்ட தான் என்ன பண்ணுறாங்க, ரிப்போர்ட் பண்ணுறாங்க. நமக்கு ஆஃபீஸில் 2 பேர் நம்மக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டாலே நமக்கு என்ன ஆகுது, ரொம்ப பிஸி. இந்த நேரத்தில் அந்த நேரம் வரைக்கும் நம்மளை என்ன பண்ணிடாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. ஏதோ அப்படியே வளர்ச்சி நம்ம தான் அங்கே நெளிக்கிற மாதிரி. ஆனால் பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பில் இருந்த மனுஷன் 3 வேளை ஜெபிக்கிறத என்ன பண்ணல. அப்ப நம்மெல்லாம் யாரு? சில நேரம் நம்மளுடைய வேலைகளையும் குடும்ப காரியங்களையும் எல்லாத்தையும் காரணம் சொல்லி தேவனுக்கு லீவ் லெட்டர், டியர் ஹெவன்லி ஃபாதர், ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் குடும்ப பிரச்சனை, கடன் தொல்லை, டுடே எனக்கு என்ன வேணும், லீவ் வேணும். அது லீவ் அப்ரூவ் ஆகுதான்லாம் நம்ம பார்க்கறது இல்லை. போட்டு விட்டுட்டு ஒரு நாள் லீவு கேட்டுட்டு ஒரு வாரம் நம்ம என்ன பண்ணுறது, லீவ் எடுத்துக்கிறது. ஆனால் தானியேல் பாருங்க, எவ்வளோ ஒரு தேவனுடைய மனுஷன், எவ்வளோ பொறுப்புகள் இருந்தவர். ஆனால் அந்த பொறுப்புகள் மத்தியிலையும் தேவனுடைய வேலை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நேரத்தை என்ன பண்ணுறாரு, செய்கிறார். இது தாங்க நேரத்தை மீட்டு கொள்ளுதல். அடுத்தது இன்னொருத்தர் இருக்கிறாரு, இன்னைக்கு நம்ம படித்த மன்னா, தாளந்துகளின் ஓமை. பாருங்க, அந்த ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்டவர், அந்த ஒன் தாளந்து என்னது சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் தெரியும். அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு தாளந்து என்னது, அவ்வளவுதான். இவருக்கு தண்டனை ஏன் தெரியுங்களா? இந்த ஒரு தாளந்து பெற்றுக்கொண்டவர் பெரிய தப்பு எதுவும் பண்ணல. விபச்சாரம் பண்ணாருன்னு இருக்குங்களா, பேசித்தனம் பண்ணாருங்களா, களவு இல்ல. அவர் பண்ண தப்பு என்ன தெரியுங்களா? அவர் பண்ண தப்பு என்ன தெரியுமா? பெற்றுக்கொண்ட தாளந்தை அப்படியே மறைச்சு வச்சது. பாருங்க, இன்னைக்கு நம்ம எல்லோருமே இந்த கேட்டகரியில் இருக்கிறோம். தேவன் மற்ற 4 என்ன பண்றது இல்லை அப்படின்னா, கேட்பாங்க, யார் யார்கிட்ட என்னென்ன தாளந்து எவனிடத்தில் அதிகமாக கொடுக்கப்பட்டுள்ளதோ அவனிடத்தில் அதிகமாக என்ன பண்ணும், கேட்கப்படும். ஆனால் மினிமம் கேரண்டி ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லி ஆகணும். நான் என்னுடைய நேரத்தை எப்படி செலவு செஞ்சேன். இன்னைக்கு இருக்கிற மன்னா படிங்க, அதை படிங்க. அந்த மன்னாவை தேர்ச்சி பெற்றவர்களாக ஓட்டப்பந்தயத்தில் ஓட விரும்பும் யாவரும் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக உற்சாகத்துடன் தேவ ஊழியத்தில் ஈடுபட வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை ஆவிக்குரிய காரியங்களுக்கு அறிவுகளுக்கு உபயோகப்படுத்தாமல் உலக காரியங்களில் ஈடுபடுவதன் மூலம் அதை புதைத்து வைப்போமாகில். பாருங்க, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்தை தான் நேரம், அதை தேவனுக்கென்று பயன்படுத்தாமல். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, புதைச்சி வைக்கிறோம். எதுக்கு அடியில புதைச்சி வைக்கிறோம்? எதுக்கு அடியில புதைச்சி வைக்கிறோம் அப்படின்னா, படிங்க. அவிசுவாசம் உள்ள ஊழியக்காரனை போல இல்ல, அதுக்கு முந்தின லைன், உலக காரியங்களில் ஈடுபடுவதன் மூலம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அதை கொண்டு போய் என்ன பண்ணி வச்சிடறோம், புதைச்சி வச்சிடறோம். ஏன்னா ஒரு தாளந்து வாங்கினவர் அதான் பண்ணாரு, கொண்டு போய் புதைச்சி வச்சாரு. எதுக்கு அடியில புதைச்சி வச்சிருக்கிறாரு? உலக காரியங்களை மேல போட்டு தன்னுடைய தாளந்தை என்ன பண்ணியாச்சு அப்படின்னா மூடியாச்சு.
அவிசுவாசம் உள்ள ஊழியக்காரனை போல நாமும் புறம்பான இருளிலே போகக்கூடியவர்களாக காணப்படுவோம். ஆவியில் அனலில்லாதவர்கள், மரித்தவர்களுக்கு ஒப்பானவர்கள், விழிப்புடன் உற்சாகத்தோடு தேவ ஊழியத்தில் ஈடுபடும் போது நாம் பிரகாசிக்கிற விளக்குகளாக காணப்படுவோம். சரி, அப்படின்னா இந்த தாளந்துகளின் ஓமை ரொம்ப நமக்கு எச்சரிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இன்னும் சேர்த்து இருக்கக்கூடிய நேரத்தை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, உலகத்தின் காரியத்துக்கு மேலே போட்டு அந்த நேரத்தை ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி, வேறு குடும்பம், வேறு வேலை, ஏன் மீட்டிங் வரல, வேறு வேலை ஜாஸ்தி ஆயிடுச்சு, வேறு ஏன் மீட்டிங் வரல, அது குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை, வேறு ஏன் அதை செய்யலை, வேறு அது அப்படி சொல்லி 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 இந்த தாளந்தை என்ன பண்ணிட்டோம், நம்ம புதைச்சி வச்சுட்டோம். இப்போ தேவன் நம்மகிட்ட கணக்கு கேட்கும் பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் அப்படியே நான் இருக்கணும், உலகத்திற்கு புதைச்சி வைக்கப்பட்டிருக்கோம். அதை நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம், விற்று என்ன பண்ணியிருக்க மாட்டோம், பெருக்கி இருக்க மாட்டோம். இப்போ கடைசியாக திருச்சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் மிகப்பெரிய எச்சரிப்பு, இல்லைன்னா மிகப்பெரிய என்ன சொல்லணும் அப்படின்னா எக்ஸாம்பிள். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர்கிட்ட இல்லாத தாளந்தா, அவர் எவ்வளோ ஒரு படித்த ஒரு ஞானி, அவர் நினைச்சிருந்தா தன்னுடைய நேரத்தை அப்படியே செலவு பண்ணியிருந்தாருன்னு வச்சுங்களேன், மிகப்பெரிய யூதர்களுடைய தலைவனாக மாறி இருப்பாரா இல்லைங்களா? கண்டிப்பாக. ஆனால் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அற்பமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்படின்னா என்னுடைய பழைய விஷயங்கள், என்னுடைய பழைய காரியங்கள், என்னுடைய பழைய மேட்டிமையோ இல்லை என்னுடைய பழைய காரியங்களையோ உலகத்தின் காரியங்களோ அவருக்கு என்னதான் இருக்குது, இப்போ வேஸ்ட்டு. அதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் இனி பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி. அப்போ அப்போஸ்தலன் பவுல் எந்த அளவுக்கு தன்னுடைய எல்லா தாளந்துகளையும் யாருக்காக பயன்படுத்தி இருக்கிறார், தேவனுக்காக. அப்போ நமக்கான ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே போகலாம் அப்படின்னா, உண்மையாகவே சகோதரர்களே, போன வருடம் நம்முடைய மனசிற்கு ஓரளவுக்கு திருப்தி தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, இன்னும் உற்சாகத்தோடு என்ன பண்ணுங்க, ஓட்டத்தை ஓடுங்க. தேவனுக்கு நன்றி சொல்லிட்டு, தேவனே ஓரளவுக்கு நான் முன்னேறி இருக்கிறேன், ஆனாலும் இன்னும் என்கிட்ட என்ன இருக்குது, குறைகள் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஓடுறதுக்கு. அதே இது இல்லை பிரதர், என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, நான் முன்னாடியை விட இப்போ நான் என்ன இருக்கிறேன், குறைஞ்சிருக்கிறேன் அப்படின்னா, தயவுசெய்து மறுபடியும் என்ன பண்ணலாம், நம்மளை என்ன பண்ணலாம், சீர்தூக்கி பார்க்கலாம். சீர்தூக்கி பார்த்து இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சின்ன சின்ன வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் பொழுது அதை உண்மையாய் செய்வதற்கு என்ன பண்ணலாம், நம்ம முயற்சி செய்யலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து ஸ்பிரிச்சுவலாக டைம் செலவு பண்ணலாம். முக்கியமாக ஸ்பிரிச்சுவலாக டைம் செலவு பண்ணால் கூட அந்த ஸ்பிரிச்சுவல் காரியம் எதில் போயிடக்கூடாது அப்படின்னா, தீமை பேசுகிறதுலையோ இல்லை புறங்கூறுதலுக்குள்ளேயோ இல்லை இந்த மாதிரியான காரியத்திற்கு அதிகமாக இல்லை நேரம் கொடுக்க. அப்போ கண்டிப்பாக தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து தேவன் தாமே உண்மையோடு ஓடுவதற்கு நம் அனைவருக்கும் கிருபையும் பலனையும் பரிசாயும் தந்து வழி நடத்துவராக தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.